குருக்ஷேத்திர போர் தொடங்கும் முன் இரு சேனைகளும் போருக்கு தயார் நிலையில் இருந்தன. பாண்டவர்களின் வீரன் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தனது ரதசாரதியாக கொண்டு போர்க்களத்தில் நின்று எதிரிகள் யார் என்பதை கணிப்பதற்காக ரதத்தை முன்னே ஒட்டச் சொன்னான். ஆனால் எதிரில் தனது பந்துக்களையும் ஆசான்களையும் நண்பர்களையும் பார்த்தபோது அவனுக்கு மனவிலக்கம் ஏற்பட்டது. அர்ஜுனன் தன்னுடைய வில் கணைகளை கீழே போடும்படி செய்தான். அவன் மனம் கலங்கி, நான் என்ன செய்யப்போகிறேன்? என் சொந்த உறவுகளை அழித்து இந்த ராஜ்யத்தை வெல்ல வேண்டுமா? இது எந்த நேர்மையுடனும் பொருந்துமா? என்று புலம்பினான். கீதோபதேசம். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வாழ்க்கையின் உண்மையான பொருள் மற்றும் கர்மயோகத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். கர்மயோகம் கடமையைச் செய், ஆனால் அதன் பலனை பற்றிக் கொள்ளாதே. ஞானயோகம் ஆத்மா அழியாது, உடல் மட்டுமே அழியும். பக்தியோகம் பகவானிடம் முழுமையாக சரணடைந்தால் அவர் உன்னை காப்பாற்றுவார். அர்ஜுனன் தனக்கு ஏற்பட்ட குழப்பத்தை மாற்றிக்கொள்ள விழைந்தாலும் இன்னும் முழுமையாக பகவானின் பெருமையை உணர முடியவில்லை. அதனால் அவன் பகவானிடம் அவனது தெய்வீக சக்திகளை நேரடியாக காண விரும்புவதாக கேட்டான். விஸ்வரூப தரிசனம். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன் விஸ்வரூபம் காட்டினார். அந்த உருவத்தில் கோடிக்கணக்கான முகங்களும் கண்களும் கரங்களும் இருந்தன. அவனது ஒளி 1000 சூரியர்களின் ஒளியைப் போல் பிரகாசித்தது. உலகம் முழுவதும் அவருடைய உருவத்திற்குள் இருப்பது போல் அர்ஜுனன் கண்டான். அனைத்து தேவர்கள் ரிஷிகள் யக்ஞங்கள் உயிரினங்கள் அனைத்தும் அவரிடமே இருந்தன. கூடவே எதிர்த்தரப்பில் உள்ள வீரர்கள் எல்லோரும் அவரின் வாயில் விழும் காட்சியும் அர்ஜுனன் கண்டான். இதைக் கண்டதும் அர்ஜுனன் அச்சத்தில் உறைந்து போனான். அவன் வணங்கியபடி, பகவானே, நீயே பிரம்மாண்டத்தையும் அனைத்தையும் படைத்தவன். உன்னை உணராது வஞ்சகமாக நடந்துவிட்டால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீருடன் வேண்டினான். அர்ஜுனனின் உறுதி. கிருஷ்ணர் திரும்பவும் தனது இயல்பான மனித வடிவத்தை ஏற்று அர்ஜுனனை அன்பாக சமாதானப்படுத்தினார். நீ போராடு, தர்மத்தை நிலைநாட்டு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் அர்ஜுனன் தன் அனைத்து சந்தேகங்களையும் நீக்கிக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் போருக்கு தயாரானான். மாமேகம் சரணம் ரஜ, என்னிடம் சரணடையு, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன் என்ற பகவான் கிருஷ்ணரின் உபதேசம் இன்று வரை அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை காட்டுகிறது.